இயேசுவை ஃபாலோ பண்ணதை பார்க்கிறோம். உலகத்தை விட்டு விட்டு மறுபடியும் ஸ்தோத்திர குடும்பத்தை விட்டு விட்டு ஸ்தோத்திர இயேசுவை தேடி வந்ததை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமா, அதுக்கப்புறம் நடத்துறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு கேள்விக்குறி என்னன்னா, இயேசுவின் வார்த்தையின் படியாக வலையை போட்டார், ஒரு அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். ஆனால் பிதாவின் நோக்கம் என்ன? பேதுரு ஒரு பிரதான அப்போஸ்தலனாய் மாற வேண்டும். பிதாவின் நோக்கம் என்ன? பேதுரு ஒரு நல்ல சீசனாக இயேசுவுக்கு இருக்க வேண்டும். பிதாவின் நோக்கம் என்ன? ஆட்டுக்குட்டியை, கிறிஸ்துவின் மந்தையை, கிறிஸ்துவுக்கு அப்புறம் பிரதான அப்போஸ்தலனாக இருந்து பேதுரு மேய்க்க வேண்டும். அதான் தேவனுடைய சித்தம். அதான் மனுஷரை பிடிக்கிறவராக மாற்றுவேன் என்று சொன்னார். ஆனால் இங்க பார்க்கும் பொழுது, அப்ப பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, பேதுரு வலையை அலசி கொண்டிருக்கிறார். அப்ப கற்பனையில வைத்துக் கொள்வோம், அலசி கொண்டிருக்கும் பொழுது, தம்பி நீ ஊழியத்துக்கு வர வேண்டும், நீ தேவனுக்கு என்று வர வேண்டும், மீன் பிடிக்கிற இதை விட்டுட்டு பின்னாடி வான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் வான்னு சொல்லியிருந்தா பேதுரு வந்திருப்பாரு, மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டார். வந்திருந்தாலும் எத்தனையோ முறை பின்மாற்றமாய் போயிருந்திருப்பார், எத்தனையோ முறை கிறிஸ்து விட்டு போயிருப்பார். எனவே அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்து விட்டு, தன்னால் அற்புதங்களை செய்ய முடியும் என்று நிரூபித்து விட்டு மறுபடியுமாய் தேவன் அழைக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம். எம்டியான லைஃப், எம்டி டு ஓவர்ஃபுல். ஆமா, காலியான பாத்திரம் இப்ப பார்க்கும் போது நிரம்பி வழியக்கூடிய பாத்திரம். ஆமா, வெறுமையான பாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். இங்க பார்க்கும்போது வெறுமையான ஒரு வாழ்க்கை. பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு வெறுமை இருந்தது. இப்ப வெறுமையா இருக்கா, நீ ஊழியத்துக்கு வான்னு கூப்பிடு.